சிலுவை நாதர் கிறிஸ்து பெருமான் திருப்பெயரில் மார்ச் மாதத்தின் 1ஆம் நாளிலே தவகாலத்தின் 2ஆம் ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய திருவீட்டிலே வீட்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகுதியாய் உண்டாவதாக. ஆமென். இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமுறை பகுதி முன்பு வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி. யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் 1 முதல் 17 முடியுள்ள வசனங்கள். அதை சுருக்கமாய் புரிந்து கொள்வதற்காக யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 19வது அதிகாரம் 39வது வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க நான் ஆசிக்கின்றேன். ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்திருந்தான். கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் செபிப்போம். அன்பின் பரலோக கர்த்தாவே, விவரிக்க முடியாத உம்முடைய அன்பை எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் வெளிப்படுத்தின உடைய மாபெரும் தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அற்புதமான வேளையிலே உம்முடைய அன்பின் வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுவதாக. ஆமாண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கிற வெற்றிடங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையினால் ஆண்டவரை நிரப்பப்படட்டும் என்று மன்றாடி நாங்கள் செல்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய திருக்கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசு இரட்சகர் இன்ப நாமத்தில் செபிக்கிறோம். செபகேளும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சிந்தனைக்காக உங்களுக்கு முன்பாக வைத்த வசனத்தில் ஒரு அருமையான ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். நிக்கோதேமு என்ற பெயரை உடைய ஒரு மனிதன் மரித்த இயேசுவை அரிமத்திய ஊரனாகிய யோசிப்பு வந்து அடக்கம் பண்ணுவதற்கு இயேசுவின் சரீரத்தை வாங்குகிறார். சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகிறார். அந்த தருணத்தில் ஒரு நாயகன் தோன்றுகிறார். அவர்தான் நிக்கோதேமு. அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்திருந்தான். அப்போ இயேசுவை அடக்கம் பண்ணுவதற்கு ராஜ மரியாதையோடு அவரை அடக்கம் பண்ணுவதற்கு வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்ததை எத்தனை ராத்தல் கொண்டு வந்திருந்தான்? ஏறக்குறைய 100 ராத்தல். இயேசு கிறிஸ்து பிறந்த போது கீழே நாட்டு சாஸ்திரிகள் இயேசுவுக்கு பரிசாக படைத்து அவரை தொழுது கொண்டார்கள். அதிலே ஒன்று என்ன? வெள்ளை போலம், மிகவும் காஸ்ட்லியான ஒன்று. அதை பாருங்கள், இயேசு பிறந்த போது எவ்வளவு ராஜமரியாதையோ கிடைத்ததோ
அதே ராஜ மரியாதையை இப்போது யார் கொடுக்கிறார் என்று சொன்னால் நிக்கோதேமு கொடுக்கிறார். அப்போ இந்த நிக்கோதேமு யார்? வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. அதே வசனத்திலே சொல்லுகிறது, அவரை பற்றி ஒரு சின்ன குறிப்பை கொடுக்கிறது. என்ன கொடுக்கிறது? ஒரு ராத்திரியிலே இயேசுவினிடத்தில் வந்திருந்த, அப்போ ஒரு ராத்திரியிலே இயேசுவினிடத்தில் வந்திருந்த, அது எந்த ராத்திரி, எப்போது, யார், எதற்காக வந்தான் என்கிற விவரத்தை தான் இந்த நாளிலே வாசித்து கேட்ட நற்செய்தி பகுதியிலே மிக அருமையாய், மிக அழகாய் நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் பாருங்கள், 3வது அதிகாரம் 1வது வசனம், அது தொடர்ந்துள்ள வசனங்கள் இந்த நிக்கோதேமு யார் என்று மிக தெளிவாக சொல்கிறது. அவர் யூதருக்குள்ளே அதிகாரி. நன்றாய் கவனிக்க வேண்டும். ஒரு யூதருக்கு தலைவன், யூதருக்கு அதிகாரி. அவன் ஒரு பரிசேயன், சனகரின் சங்கத்தில் மிக முக்கியமான பதவி உடையவன் மட்டுமல்ல, அவன் யார்? ஒரு செல்வந்தன். ஒரு செல்வந்தன். அப்பேற்பட்ட ஒரு செல்வந்தன் இயேசுவை எந்த கூட்டம் கொலை செய்கின்றதோ, அதே எந்த இனம் கொலை செய்கின்றதோ அதே இனத்தை சார்ந்த நிக்கோதேமு இயேசு கிறிஸ்துவுக்கு விலை உயர்ந்த வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்ததை கொண்டு வருகிறார். 100 நாட்கள் கொண்டு வருகிறார். அப்போ இவனுக்கு இங்க என்ன வேலை? நிக்கோதேமுக்கு நம்முடைய நடைமுறையில் சொன்னார், இங்க நிக்கோதேமுக்கு என்ன வேலை? இந்த யூதனுக்கு இங்கே இயேசுனுடைய அடக்கத்தில் என்ன வேலை? ஏன் இவ்வளவு செலவு செய்து இந்த காரியத்தை அவன் செய்ய வேண்டும் அப்படி என்று கேட்போம் என்று சொன்னால், அதற்கான பதில் இந்த திருமறை பகுதி நமக்கு அழகாக தருகிறது. ஏற்கனவே சொன்னேன், அவன் செல்வந்தன், அவன் யூதருக்கு அதிகாரி. அது மட்டுமல்ல, ஒரு பரிசயம்னா பக்தி வைராக்கியத்தில் எப்படி இருப்பார்கள் என்பது தெரியும். நியாய பிரமாணத்தை நன்றாக கரைத்து குடித்த ஒரு மனிதன். அப்பேற்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றிடம் இருக்கிறது. ஒரு வெற்றிடம் இருக்கிறது. அதான் சிலர் சொல்லுவார்கள், எல்லாருக்கும் எல்லாமே, எல்லா ஆசீர்வாதம் இருக்கு, ஆனா ஒரு வெற்றிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் நிறைவா இருக்கு, ஆனா வாழ்க்கையில் ஒரு வெற்றிடம். அண்மையிலே சினிமா துறையிலே ஒரு சிறந்த இசையமைப்பாளரான இளம் தலைமுறையை சேர்ந்த அனிருத் என்ற ஒரு இசையமைப்பாளர் சொன்னான், ஒரு பாட்டு அன்றைக்கு வாசிக்க போனால் 500 ரூபாய் கொடுப்பார்கள். ஒரு கச்சேரிக்கு வாசிக்க போனால் அன்றைக்கு 500 ரூபாய் கொடுப்பார்கள். சிலர் அதுவும் தருவதில்லை. ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு படத்துக்கு நான் கோடியாக இருக்கிறது சம்பாதிக்கிறேன். ஆனால் எனக்கு என்ன இல்லை, அந்த இதில் கிடைத்த சந்தோஷம் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்று ஒரு அண்மையிலே ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். இங்கே அதுதான் தலைவன், மிக முக்கியமான பதவி, மிக முக்கியமான பொறுப்பு, புகழ், செல்வம் எல்லாம் இருக்கிறது. ஒரு வெற்றிடம் அவனே இருக்கிறது, ஆட்கொண்டே இருக்கிறது. அது என்ன வெற்றிடம் அப்படி என்றால் பின்னொரு வசனங்களை வாசித்து பார்க்கின்ற போது தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். அப்ப அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கான வழி என்ன? எல்லாவற்றை ஆராய்ந்து பார்த்து அவன் கண்டுகொண்ட உண்மை, ஒருவேளை நிச்சயமாய் இயேசுவினிடத்திலே போனால் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வெற்றிடம் நிச்சயமாய் நிரப்பப்படும் என்பதை அவன் உணர்ந்து வருகின்றான். எப்ப வருகிறான் பாருங்கள், 2வது வசனம் சொல்கிறது, அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, அதே 19வது அதிகாரம் 39வது வசனம் என்ன சொல்லுகிறது? ஒரு ராத்திரியிலே. அப்போ அவனுக்கு இப்போது தெரிகிறது, இயேசுவினிடத்தில் ஏதோ சம்திங் இருக்கிறது.
அவரிடத்தில் போனால் நிச்சயமாய் என்னுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிடம் அகற்றப்படும் என்பதை உணர்ந்தவனாய் அவன் இரவு நேரத்தை தெரிவு செய்கின்றார். அவன் ஏன் இரவு நேரத்தை தெரிவு செய்யணும்? மற்றவர்கள் தன்னை என்ன செய்து விடக்கூடாது, பார்த்து விடக்கூடாது. நான் ஒரு யூதன், யூத மார்க்கத்திலே இதா போதனையை செய்கிறவன், நல்ல நியாயப்பிரமாணத்தை தெரிந்தவன். அப்படிப்பட்ட நான் இயேசுவிடத்தில் போனால் என்ன செய்வார் சொல்லுவார்கள். ஆகினால் ராத்திரி வேளையை தெரிந்தெடுக்கிறான். அடுத்தது பாருங்கள், ஆசாரியர்களுடைய கோபம் தன்மேல் விழுந்து விடக்கூடும். ஏன்னா கொஞ்சம் முந்தின அதிகாரத்தில் தான் பார்க்கின்ற போது, கொஞ்சம் இந்த நிகழ்வுக்கு முன்பதாகத்தான் அவன், அதாவது இயேசு கிறிஸ்து சாட்டை எடுத்து தேவாலயத்தை சுத்திகரித்தார். ஆகையினால் இந்த நிகழ்வை பார்த்தால் ஆசாரியர்கள் என்மேல் கடும் கோபம் கொள்ளக்கூடும், அப்படி என்ற ஒரு பயம் அவனுக்குள்ளே இருந்தது. அடுத்ததாக ராத்திரியில போனாதான் அவர் கொஞ்சம் எப்படி இருப்பாரு, ஃப்ரீயா இருப்பாரு. யாரும் அவரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. நமக்கு ஃப்ரீயா கேட்டு சந்தேகங்களை என்ன செய்ய முடியும், தீர்க்க முடியும். அப்படி என்று அவன் புரிந்து ராத்திரிகளில இயேசுவிடத்தில் வருகிறான். அவன் சொல்லுகிறான், அந்த உடனே சொல்லுகிறான், ரபி நீ தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். உம்முடைய செயல்கள் எல்லாம் பார்க்கும்போது நன்றாக தெரிகிறது. நீ தேவனிடத்தில் வந்த குமாரன் என்பதை, நாங்கள் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்பது எங்களுக்கு தெரிகிறது அப்படின்னு சொன்ன உடனே அவனிடத்தில் இருந்த வெற்றிடத்தை ஆண்டவர் கண்டுகொண்டு சொன்னார். ஒரே காரியத்தை சொன்னார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ அவனுக்கு இடத்தில் ஒரு வெற்றிடம் இருந்தது, அதிகாரம் இருந்தது உண்மைதான், செல்வம் இருந்தது உண்மைதான், புகழ் இருந்தது உண்மைதான். ஆனால் பரலோக ராஜ்யம் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு நிலையிலே அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆகையினால்தான் அவனிடத்தில் வந்த உடனே முதல் காரியத்தை சொன்னார், எப்பா உன்னுடைய வெற்றிடம் அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், நீ பரலோக ராஜ்யத்தில் சுதந்திரவாளியாக மாற வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன செய்ய வேண்டும், மறுபடி பிறக்க வேண்டும், மறுபடி பிறக்க வேண்டும். யார் மறுபடி பிறக்க வேண்டும்? அவனை தவறாக புரிந்து கொள்கிறான். இயேசு கிறிஸ்து சொல்றார், எப்பா நீ இஸ்ரவேலுக்கு போதகனாயிருந்தும், அப்ப டீச் பண்ணுகிறவன், கடவுளுடைய வார்த்தைகளை டீச் பண்ணுகிறவன் அழகாய் சொல்லுகிறார், நீ இஸ்ரவேலுக்கு போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா, மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்ன உடனே அவன் தவறாய் கணிக்கிறான். இனி எப்படி தாய்க்க வயிற்றுல திருப்பி போய் இப்படி பிறக்க முடியுமோ அப்படி என்று அவன் யோசிக்கிறான். அப்போ மறுபடி பிறக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். அதாவது யூதர்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்தது, யூதர்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கைன்னா, நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம யாருடைய சன்னதியா, ஆபிரகாமுடைய சன்னதியா, ஆபிரகாமுடைய சன்னதி, ஆபிரகாமுடைய குலம், ஆபிரகாமுடைய இனம், ஆபிரகாமுடைய வழித்தோன்றல். ஆகையினால் நிச்சயமாய் பரலோக வாழ்வு எனக்கு தங்களுக்கு கிடைக்கும் அப்படி என்று ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ளே இருந்து கொண்டிருந்தது. இன்னும் சில நேரத்தில் சில யூத ரபிமார்கள் என்ன போதித்தார்கள் என்று சொன்னால், ஒண்ணுக்கு நீங்க கவலைப்படாதீங்க, ஆபிரகாம் எங்கே நிற்கிறார், நரகத்தினுடைய வாசலிலே நின்று கொண்டிருப்பார். நம்முடைய ஆட்கள், நம்முடைய இனத்தை சார்ந்தவன், யூத இனத்தை சார்ந்தவன் யாரும் உள்ளே போகாதபடிக்கு ஆபிரகாம் என்ன செய்வார், தடுத்து காப்பாற்றி எங்கே கொண்டு வந்து விடுவார், பரலோகத்துக்கு கொண்டு வந்து விடுவார். அப்படி என்றும் சில யூத ரபிமார்கள் போதித்தார்களா. இந்த மனது ஆதிக்க மனப்பான்மை இருந்தது. நான் ஏன் ஆளு, ஏன் இனம், ஏன் கோத்திரம்,
அந்த நிலையிலே தான் அவன் நல்லவன் தான், நியாய பிரமாணத்தை கை கொள்கிறவன் தான், செல்வந்தன் தான், போதிக்கிறவன் தான். ஆனால் அவனிடத்திலே நாங்கள் ஒரு யூதர்கள் என்ற ஒரு பிறவியிலேயே அந்த ஒரு எண்ணம் அவரிடத்தில் இருந்தது. ஆகையினாலே தான் கடவுள் சொல்லுகிறார், அதாவது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீ என்ன செய்ய வேண்டும், நீ என்ன செய்ய வேண்டும், மறுபடி பிறக்க வேண்டும், மறுபடியும் பிறக்க வேண்டும். கலாத்து திருச்சபையிலே கூட இந்த இருந்துச்சு. என்ன, யூத கிறிஸ்தவர்களுக்கும் யூதர் அல்லாத கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு சிக்கல் பிரச்சனை போயிட்டே இருந்துச்சு. யூத கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், யூதர் அல்லாத கிறிஸ்தவர்களும் என்ன செய்தாக வேண்டும், விருத்த சேதனமாக பண்ணியாக வேண்டும், அப்போதுதான் மீட்பு, அப்போதுதான் மறுவாழ்வு, அப்படி என்று சொன்னார்கள். அதனால தான் பவுலடிகளார் சொன்னார், கலாத்தியர் 6வது அதிகாரம் 15வது வசனத்திலே, இயேசு கிறிஸ்துவுக்குள் விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமை ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். அப்போ கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார்னா, நம்முடைய உள்ளம் மறுபிறப்பு அடைய வேண்டும். நாம் புது சிருஷ்டியாய், உள்ளான மனிதனிலே புதிய சிருஷ்டியாய் நாம் திகழ வேண்டும், நாம் திகழ வேண்டும். இன்றைக்கும் கூட அநேகர் சொல்லுகிறார்கள், இயேசு கிறிஸ்து தங்களுக்கு உரியவர், தங்களுடைய பாக்கெட்டில் இயேசு கிறிஸ்துவை வைத்துட்டு இருப்பது போல பேசுகிறார்கள். அதோடு சொல்லுகிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து யாருக்குத்தான் சொந்தம், எங்களுக்குத்தான், எங்கள் திருச்சபைக்குத்தான் சொந்தம் என்று பேசிக்கொள்கிறார்கள். எங்கள் திருச்சபைக்கு வந்தவர்களுக்குத்தான் மோட்சம் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற கூட்டம் இருக்கிறது. அதே போன்ற ஒரு ஆதிக்க மனப்போங்குடையவர்களாகத்தான் இவர்கள் இருந்தார்கள். ஆகையினாலே தான் உன்னிடத்தில் ஒரு வெற்றிடம் இருக்கிறதப்பா, நீ கவலைப்படாத, நீ என்ன செய், மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்ப மறுபடி பிறத்தல் என்றால் என்ன, மறுபடி பிறத்தால் என்றால் என்ன, அதை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று உங்களுக்கு மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். என்ன ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் வந்தேன், நீதான் கடவுளுடைய குமாரன் நினைச்சு கேட்டா, நீர் என்னை மறுபடியும் பிறக்கும்படி செய்யணும் அப்படின்னு சொல்லுகிறீர். அப்ப நான் தாய்க்க வயிற்றில் திருப்பி பிறக்க வேண்டுமோ? அப்படி இல்லப்பா, புரிந்து கொள். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டார். அப்போ ஜலம் ஞானஸ்நானம், ஞானஸ்நானம். அப்போ ஒருவன் ஞானஸ்நானத்திலே பிறக்க வேண்டும். இப்போது உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், ஞான ஸ்நானத்தினால் கிடைக்கின்ற ஆசீர்வாதம் என்ன? கரெக்ட் தான். ஒன்று பாவ மன்னிப்பு, பாவ மன்னிப்பு ஞான ஸ்நானத்தின் மூலம் வழங்கப்படுகிறது. ரெண்டு என்னது? சாபத்திலிருந்து விடுதலை. அடுத்தது விடுதலை, விடுதலை நிறைந்த வாழ்வு. கடைசியாக என்னது? மோட்ச வாழ்வு, மோட்ச வாழ்வு. அந்த வாழ்வுக்காகத்தான் அவன் இயேசுவிடத்திலே வந்திருக்கிறார். இயேசு சொல்லுகிறார், நீ எப்படி பிறக்க வேண்டும்? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்த. ஆவியினால் பிறப்பது என்று என்ன? ஆவியினால் பிறத்தல் என்று சொன்னால் என்ன? அதான் சொல்லு, ஆவியினால் பிறப்பது எப்படி? அதான் 8வது வசனம் சொல்லுகிறது, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆயிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். ஆவியினால் பிறக்கின்ற அனுபவம். அதான் எசேக்கியேலின் புத்தகம் 37வது அதிகாரத்தை வாசித்து பார்க்கின்ற போது தெளிவாய் பார்க்கிறோம். இந்த எலும்புகளும் உயிரடையுமா?
ஆவியானவர் அந்த எலும்புகளுக்குள்ளே ஊற்றப்பட்ட போது அந்த எலும்புகள் என்ன செய்தது? உயிர் பெற்றது. அந்த எலும்புகள் உயிர் பெற்றது என்று திருமறையிலே மிக அருமையாக பார்க்கிறோம். அதே போலதான் ஆவியானவருடைய செயல்பாடு கணிக்க முடியாது. எங்கிருந்து எப்படி என்ன வருகிறது என்று தெரியாது. ஆனால் வாழ்க்கையிலே என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். அதன் பெந்தேகோஸ்தே அனுபவத்திலே பயந்தவர்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு காத்திருந்தார்கள். ஆவியானவர் அவர் மேல் ஊற்றப்பட்டார். அதற்கு பிறகு அவர்கள் தைரியசாலிகளாக அவர்கள் திகழ்ந்தார்கள். ஆகையினாலே தான் சொல்கிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டார். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டார். அப்படி என்று வேதம் அழகாக சொல்கிறது. மறுபடி பிறக்க வேண்டும். எப்படி பிறக்க முடியும்? அதற்கு என்பதற்கான வழியை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். அடுத்ததாக பாருங்கள், இது எப்படி சாத்தியம்? மறுபடி பிறப்பது என்றால் என்ன அப்படி என்பதை பார்த்தோம். இது எப்படி சாத்தியமாகிறது? அதான் வேதம் அடுத்த அழகாய் சொல்கிறது. 14வது வசனமும் 15வது வசனமும் சொல்கிறது, சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கிப்பார். சாத்தியம். எதனால் சாத்தியம்? இயேசுவை நோக்கி பார்த்தல் மூலம் சாத்தியம். இந்த நிக்கோதேமுவும் வறுமையோடு வாழ்க்கையில் வறுமையோடு வந்தார். எல்லாம் இருந்துச்சு. ஆனால் வாழ்க்கையில் ஒரு வெற்றிடத்தோடு வந்தார். அந்த வெற்றிடம் இயேசுவை சந்தித்த பிறகு அந்த வெற்றிடம் நிரப்பப்படுகிறது. அவன் இயேசுவை பின்பற்றுகிறவனாக மாறினான். கடைசியாக இயேசுவுக்கு அடக்கம் செய்வதற்கு விலை உயர்ந்த தூப வெள்ளை போலத்தை அவன் கொண்டு வந்து கொடுக்கிறான். எப்படி? அவன் இயேசுவை நோக்கி பார்த்தார். அதான் சொல்லுகிறார், அவருக்கு சொல்லுகிறார், எப்பா சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் என்ன செய்ய வேண்டும்? உயர்த்தப்பட வேண்டும். அன்றைக்கு அதான் நாம் திருமறையிலே மிக அருமையாக நாம் பார்க்கிறேன். என்னாகம புஸ்தகம் 21வது அதிகாரம் 4 முதல் 9 முடிய உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கின்ற போது, அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பாவத்தினாலே மடிந்த போது அவர்களை பிழைக்க வைக்கும்படிக்கு ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் வெண்கல சர்ப்பத்தை யார் யார் பார்த்தார்களோ பிழைத்தார்கள். அதுதான் ஆச்சரியமான காரியம். அப்ப அதுக்கு ஒப்பிடுகின்றார் யோவான் நற்செய்தியாளர். இயேசுவை இங்கே எதற்கு ஒப்பிடுகிறார்? வெண்கல சர்ப்பத்துக்கு ஒப்பிடுகிறார். அன்றைக்கு சர்ப்பங்கள் மக்களை கடித்த போது, அதாவது சாகாதபடிக்கு எதை பார்த்து பிழைத்தார்கள்? வெண்கல சர்ப்பத்தை பார்த்து பிழைத்தார்கள். வெண்கல சர்ப்பத்தில் ஒன்றுமே இல்லை. அது எதற்கான அடையாளம்? விசுவாசத்திற்கான ஒரு வெளிப்பாடு தான். இதுல என்னடா இருக்குது? முட்டாள்தனம். அப்படி என்று பார்க்காமல் இருந்தவர்கள் மரித்து போனார்கள். அதே போலதான் யோவான் நற்செய்தியாளர் சொல்லுகிறார், எப்படி அன்றைக்கு பாவத்தினாலே மரணத்தை வாசலிலே நின்று கொண்டிருந்த மக்களுக்கு வெண்கல சர்ப்பம் ஒரு வாழ்வு கொடுத்ததோ, அதே போல
பாவத்தினாலே மடிந்து கொண்டிருக்கிற முழு மனுகுலத்திற்கும் ஆண்டவர் மீட்பை கொடுப்பதற்காக எங்கே உயர்த்தப்பட வேண்டும்? சிலுவையிலே உயர்த்தப்பட வேண்டும். அப்போ சிலுவையிலே நோக்கி பார்த்தவர்கள், சிலுவையை நோக்கி பார்க்கிற, சிலுவையில் அறைந்தடைந்த இயேசுவை நோக்கி பார்க்கிற மக்களுக்கு வாழ்வு, நித்திய வாழ்வு. அதான் அழகாய் சொல்கிறது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள். அப்பொழுது பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன நோக்கி பார். ஆபிரகாம் அதைத்தான் பாருங்க, அந்த ஆபிரகாமுடைய, அதாவது ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்ப விசுவாசமும் கீழ்ப்படிதலோடும் இயேசுவை பின்பற்றி நடப்போம் என்று சொன்னால், இயேசுவை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால், நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற வெற்றிடம் நிரப்பப்படும். உலக வெற்றிடம், உலக ரீதியான வெற்றிடம் நிரப்பப்படும், ஆன்மீக ரீதியான வெற்றிடமும் நிரப்பப்படும். நாம் பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளாக நாம் மாற முடியும். இன்றைக்கு மக்கள் அநேகர் மரணத்தை கண்டு பயப்படுகிறார்கள். ரொம்ப வயதானவர்கள் கூட மரணத்தை கண்டு பயப்படுகிறார்கள். ஏன்? மரணத்தை சந்திப்பதற்கான தைரியம் இல்லை. அது ஒரு வகையான வெற்றிடம். அந்த வெற்றிடம் மாறும், தைரியம் பிறக்கும். எப்போது என்று சொன்னால், இயேசுவை நோக்கி பார்க்கின்றபோது. ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, அவருடைய திருமீடத்திலே வைக்கப்பட்டிருக்கிற அருள் சாதனங்கள், திரு சரீரமும் திரு ரத்தமும் அதை தான் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகின்றன. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வெற்றிடம் மாறுவதற்காகவே நான் கல்வாரி சிலுவையிலே என் சரீரத்தை பிக்க கொடுத்தேன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வெற்றிடம் மாறுவதற்காகவே என் சரீரத்தில் இருந்த ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தை நான் சிந்து கொடுத்தேன். இந்த விசுவாசத்தோடு, இந்த நம்பிக்கையோடு இந்த பந்தியிலே நீ பங்கெடுப்பாயானால் உன் வாழ்க்கையில் இருக்கிற வெற்றிடம் அகற்றப்படும், புது வாழ்வு மலரும். நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கை புது சிருஷ்டியாக திகழும். மட்டுமல்ல, நீர் ஒரு வெற்றியாளன். நிக்கோதேமு என்று சொன்னான் வெற்றியாளன் என்று அர்த்தம். ஆனால் அவன் பேர்ல வெற்றியாளன் இருந்தது. இயேசுவை சந்திக்கிற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றிடம் இருந்தது. ஆனால் இயேசுவை சந்தித்த பிறகு வாழ்க்கையில் முழுமையான ஒரு வெற்றியாளனாக மாறினான். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை வெற்றியாளர்களாக மாற்ற விரும்புகிறார். வேற ஒன்றுமில்லை, விசுவாசத்தோடும் கீழ்ப்படிதலோடும் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். இது நிறைந்தால், நிச்சயமாய் இது நடந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தியமே நாம் வெற்றியாளர்களாக திகழ்வோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தை காத்துக்கொள்வதாக. ஆமென்.